நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொங்கல் கொண்டாட்டங்களில் நம்மளை நாம இணைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இன்று போகி பண்டிகை, நாளை பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், இறுதி நாள் வெள்ளிக்கிழமை காணும் பொங்கல். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்துள்ள நம் பாரத திருநாட்டில் முன்னாளில் பல நாடுகள் இருந்தன. பல அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். மொழியால், இனத்தால், கலாச்சாரத்தால் சிதறியிருந்த நமது நாட்டை இணைத்தது சமய நம்பிக்கை என்ற நூலிழைதான். இந்த அடிப்படையில் உருவான தீர்த்த யாத்திரைகள், தல யாத்திரைகள், விழாக்கள், விரதங்கள், பண்டிகைகள். இந்த வரிசையில் அமைந்ததே மகர சங்கராந்தி எனப்படும் தை முதல் நாள். இது சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னால பொங்கல் திருநாள் என அழைக்கப்பட்டது. இப்பவும் தமிழ்நாட்டில் பொங்கல் என்றும் வடநாட்டில் மகர சங்கராந்தி என்றும் அழைக்கப்படுது, கொண்டாடப்படுது. கோபாலகிருஷ்ணன் சார், பொங்கல் திருநாள் உழவர்கள் தம்மை வாழ வைத்த கண்கண்ட தெய்வமான கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் திருவிழா. இன்று போகி தொடங்கி 4 நாட்கள் தொடர் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. வீட்டில் வேண்டாத, உபயோகமில்லாத தட்டுமுட்டு சாமான்களையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து சுத்தம் செய்யும் நாள் இது. வீட்டை மட்டுமல்ல, நமது மனதையும் தூய்மையா வைத்து கொள்ளணும். நம் முன்னே எதிர்படும் நபர் கண்ணை உறுத்தாத அளவுக்கு நாம் நடந்து கொள்வது புறநாகரிகம். ஒழுக்கமாக வாழ்வதில் தீவிரமாக இருப்பது அகநாகரிகம். பொதுவா 6 அறிவுள்ள மனிதன் நாகரீகத்தோடு வாழணும். போகி இந்திரனை முன்னிட்டு நடத்தப்படும் விழா. கதிரவனுக்கு பொங்கலிட்டு அனைவரும் தம் நன்றியை தெரிவிக்கும் நன்னாள் தான் பொங்கல். உழவு தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் கால்நடைகளுக்கு பொங்கலிடும் நாள் மாட்டுப் பொங்கல் திருநாள். உறவையும் நட்பையும் கண்டு மகிழும் நன்னாள் தான் காணும் பொங்கல். கண்கண்ட தெய்வமாக இருந்து 1000 ஒளி கிரணங்களை உலகில் பொழிந்து வாழ்வும் வளமும் தரும் சூரியனை மனதார வணங்கி நன்றி செலுத்தும் இந்த நன்னாள் இந்தியா முழுமையும் கொண்டாடப்படுவதால் இது தேசிய திருவிழா என்றால் அதுக்கு மாற்று கருத்து இருக்காது. கோபாலகிருஷ்ணன் சார், பொதுவாக பண்டிகைகள் வர்றது நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் பரிமாறிக்கொள்ளவும் தான். மகர சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. அன்று தர்ப்பணம் செய்வது, தானங்கள் தருவது, சூரிய வழிபாடு செய்வது இதெல்லாம் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பொங்கல் பண்டிகையின் போதும் அன்பை வெளிப்படுத்துவோம். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். இல்லையென்று சொல்லாத அல்லது சொல்ல தெரியாத சமூகம்தான் விவசாய சமூகம். அதனால் நம்மகிட்ட இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயல்வோம். சரிங்களா? பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் நல்லபடியாக நடக்கட்டும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.